Hi friends, welcome back to my channel. Beginnerskaன embroidery seriesல இன்னைக்கு நாம 12th class தான் பார்க்க போறோம். அந்த வகையில இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற stitches fish bone and stem. இந்த ரெண்டு stitchஸையும் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell ஐகானையும் click பண்ணுங்க. இதுல நான் green color normal cotton embroidery thread தான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி 6 strands thread நீடில்ல கோர்த்திருக்கேன். 6 strands அப்படிங்கிறது ஒரு thread எடுத்தோம்னா அது இந்த மாதிரி 6 thread சேர்ந்த மாதிரி இருக்கும். இதுதான் strands னு சொல்லுவோம். நமக்கு திக்கா எம்ப்ராய்டரி போடணும் அப்படிங்கறப்போ நம்ம 6 strands அப்படியே எடுத்துக்கலாம். தின்னா வேணும்ங்கறப்ப நம்ம அதை பிரிச்சு 3 thread 4 thread அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதல நான் அப்படியே எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம வரைஞ்சிருக்க லீஃப்ல fish bone stitch எப்படி போடுறதுங்கறத பார்க்கலாம். இந்த லீஃபோட கார்னர்ல நீடில குத்தி மேல எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 0.5 cm டிஸ்டன்ஸ் விட்டு நடுவுல இருக்க அந்த லைன்ல நீடில குத்தி அடியில எடுத்துட்டு போயிருங்க. இந்த மாதிரி ஒரு ரன்னிங் ஸ்டிட்ச் கிடைக்கும். இரண்டாவது நம்ம ஏற்கனவே குத்தி இருக்கோம் இல்லையா அந்த லைன்ல பக்கத்துலயே குத்தி எடுத்துட்டு சென்டர்ல இருக்க லைனுக்கு ரைட் சைடுல நீடில குத்தி கீழ் பக்கமா எடுத்துட்டு போயிருங்க. இந்த மாதிரி அந்த லைனோட நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு பக்கத்துலயே நீடில குத்திட்டு மேலே எடுத்துக்கோங்க. இப்போ நீடில அதுக்கு ஆப்போசிட் சைடுல குத்தி கீழே எடுத்துட்டு போயிருங்க. அந்த லீஃபோட ஓரங்கள்ல நம்ம ரைட் சைடுல குத்தி நீடில எடுக்கும்போது லெஃப்ட் சைடுல நீடில கீழ் பக்கமா பாஸ் பண்ணணும். அந்த லீஃபோட கார்னர்ல நம்ம லெஃப்ட் சைடுல இருந்து நீடில மேல எடுக்கும்போது ரைட் சைடுல பாஸ் பண்ணி கீழ எடுத்துட்டு போணும். இந்த மாதிரி இந்த நடுவுல நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா ஒரு லைன் அந்த லைன்ல நீடில பாஸ் பண்ணும்போது மட்டும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கொஞ்சமா கீழ இறக்கி குத்திட்டே வரணும். அப்பதான் அடுத்தடுத்த லேயரா நமக்கு கிடைக்கும். இந்த லீஃபோட சென்டர்ல இருக்க லைன்ல நீடில கொண்டு வரும்போது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கொஞ்சமா கீழ இறக்கி நீடில பாஸ் பண்ணிட்டே வரணும். அப்பதான் நமக்கு லேயரா கிடைக்கும். லீஃபோட எண்ட் வரைக்கும் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஒரு ஃப்ளவர் டிசைன் வரைஞ்சிட்டு அதோட பெட்டல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இந்த ஸ்டிட்சை யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த லீஃபோட எண்டிங்க்கு வந்துட்டோம். நீடில இப்படி அடிப்பக்கமாக கொண்டு போயிருங்க. ஃப்ரேமை இப்போது பேக் சைடில் திருப்பிக்கலாம். நீடில் கடைசி லூப் வழியாக விட்டுட்டு 2 தடவை இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. நீடில் பிடிச்சி இழுத்தீங்கன்னா நாட் விழுந்துடும். இப்போ த்ரெட்டை கட் பண்ணிடலாம். நாம் ரெண்டாவதாக பார்க்க போகிற ஸ்டிச் ஸ்டெம் ஸ்டிச். நீடில் த்ரெட் எடுத்துகிட்டு எண்டிங்கில் நாட் போட்டுக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடத்துல நீடில் அடிப்பக்கமாக குத்தி மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நீடில் அடியில் எடுத்துகிட்டு போயிருங்க. நம்ம ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சில் முக்கால் பாகத்துக்கு பக்கத்தில் நீடில் கீழேருந்து குத்தி மேலே எடுத்துக்கோங்க. இப்போ ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சோட அளவுலேயே நீடில் குத்தி கீழே எடுத்துகிட்டு போயிடலாம். அதே மாதிரி ரெண்டாவது ஸ்டிச்சோட முக்கால் பாகத்தில் ஒட்டி நீடில் குத்தி மேலே எடுத்துக்கோங்க.
அதே அளவு டிஸ்டன்ஸ் விட்டு நீடில் கீழ்ப்பக்கமாக எடுத்துகிட்டு போயிருங்க. நம்ம நீடில் அடியிலேருந்து மேல் பக்கமாக பாஸ் பண்ணி எடுக்கும்போது ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சை ஒட்டி தான் எடுக்கணும். அந்த லைனை விட்டு விலகி போயிடாமல் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி கண்டினியூவாக போட்டுகிட்டே வாங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஹேண்ட் எம்ப்ராய்டரி பழகுறீங்க அப்படின்னா ரன்னிங் ஸ்டிச்சிலேருந்து ஒவ்வொரு ஸ்டிச்சாக பழகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இன்னும் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா உங்களுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். நாம் இப்போது ஸ்டெம் ஸ்டிச்சோட எண்டிங் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீடில் மேலேருந்து அடிப்பக்கமாக எடுத்துகிட்டு போய் நாட் போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 ஸ்டிச்சஸையும் நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.